ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது விஜய் விர்ச்சுவல் வாரியர்ஸ். நேற்றுக்கு சூப்பராக தாவேக்காவோட பொதுக்குழு கூட்டம் நடந்தது. எல்லாருமே ரொம்ப அற்புதமாக பேசியிருந்தாங்க. வழக்கம் போல் யார் யார் என்னென்ன பேசியிருந்தாங்களோ அதை எல்லாத்தையும் எடுத்து டீகோடிங் வேலையெல்லாம் சூப்பராக நடந்துட்டுருக்கு. அதில் இந்த செய்யாறு பாலு என்ன பேசியிருக்காருன்னு பாருங்கள். ஆதவர்ஜுனா பேசுறது விஜய் பேசிருக்கலாம், விஜய் பேசுறது ஆதவர்ஜுனா பேசிருக்கலாம். இன்னும் விஜய் ஒரு மில்லிய எலைட் அரசியல் பண்ணுகிறாரா, அல்லது இல்ல இது அரசியலுக்கான ஸ்பீச் இல்லையே, இப்படி நம்ம எதிர்பார்க்கலையே, இல்ல இப்படிதானே காத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்க வேற மாதிரி பேசணுமே. ஆதவர்ஜுனா பேசினதை விஜய் பேசியிருக்கணுமா, விஜய் பேசினதை ஆதவர்ஜுனா பேசியிருக்கணுமா? ஏன்னா ஆதவர்ஜுனா அவர்கள் நல்லா ஆக்ரோஷமா பேசினாரு, ஆவேசமா பேசினாரு, பதிலடி கொடுக்குற மாதிரி பேசினாரு, நல்லா உணர்ச்சி பூர்வமா பேசினாரு. அந்த மாதிரி விஜய் அவர்கள் பேசியிருக்கணுங்கிறாரு. அவரே அந்த கரூர் துயர சம்பவத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அப்படி மீண்டு முதல் முறையாக ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு. இப்போவே ஆவேசமாக கொந்தளிச்சாரு அப்படின்னா அதை அவர் எப்போவோ பண்ணியிருக்கலாம். என்ன இப்படி பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா, அப்படி பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா, இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா, நாங்கள் பர்மிஷன் கேட்குறோம் பாருங்கள், கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கரூருக்கு போய் நேரில் போய் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, ஆனால் எங்களை பற்றி குத்தம் சொல்கிறாங்க, குறை சொல்கிறாங்க. அவர் எவ்வளோ வீடியோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் அந்த 40 நாளுக்குள்ளே. ஆனால் ஏன் அவர் அந்த மாதிரிலாம் பண்ணலை? அந்த மாதிரி நாம் இப்போ பார்த்துட்ருக்க ஒரு சாதாரண அரசியலில் அவர் பண்ணுறதுக்கு வரல. அவர் ரொம்ப ஜாலியான ஆள், அதே சமயம் அமைதியான ஆள். ஒன்றா அமைதியாக இருப்பார், இல்லைன்னா ஆட்களோடு சேர்ந்து சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி இருந்தவர் இப்போ அரசியலுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாரு. இவ்வளோ கஷ்டத்தெல்லாம் அவர் எதுக்காக அனுபவிக்கணும்? மக்களுக்காக இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறவர் அதை வெளியே சொல்லி விளம்பரம் தேடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அவர் அப்படி நினைக்கல. நீங்கள் ஏன் நினைக்கிறீங்கன்னா அவர் வெளியிடுற ஒவ்வொரு வீடியோவையும் நம்ம டீகோடிங் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கலாம். இந்த மாதிரி இன்டர்வியூ போய் கொடுத்துட்டு அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கலாம், நம்ம சேனல் வளரும். அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம். ஆனால் அவர் எதுக்காக வந்திருக்காரோ அந்த வேலையை தான் பார்க்கணும்னு நினைக்கிறாரு. மீடியாக்களுக்கு விருந்து வச்சு அதை வளர்த்து விடுறதுக்காக அவர் வரல, மக்களுக்காக வந்திருக்காரு. மக்களோட கஷ்டங்களை போக்குறதுக்காக வந்திருக்காரு. அதுக்காக நீங்கள் அங்கே ஒரு கேள்வியும் வைக்கிறீங்க. அந்த இன்டர்வியூவர் கேட்குறாரு, கோயம்புத்தூர் ரேப் கேஸ் பற்றி அவர் பேசவே இல்லை, இவங்கெல்லாம் என்ன பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நக்கலாக ஒரு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு செய்யாறு பாலு என்ன சொல்கிறாருன்னா, விஜய் அறிக்கை விடுறதுக்கு பதிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ரேப் கேஸ் பற்றின வீடியோஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள், கண் கொண்டு பார்க்க முடியாது. ஏதோ அந்த ரேப்பை பக்கத்திலே இருந்து பார்த்தா மாதிரி, லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுற மாதிரி, அது எப்படி வெட்டினாங்க, எப்படி ரத்தம் தெரிச்சுது, அந்த பொண்ணை எப்படி தூக்கிட்டு போய் எங்கே வச்சு எப்படியெல்லாம் என்னெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்கிற கூட முடியாத அளவுக்கு வர்ணிச்சிட்டு இருக்கிறாங்க. எத்தனை மணி நேரம் ரேப் பண்ணாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு அறிக்கை தான் உங்களுக்கு தேவையா? இப்படி எல்லாம் பண்ணுறீங்களே, அந்த பொண்ணு இப்படி கஷ்டப்படுத்துறீங்களே, அப்படி கஷ்டப்படுறீங்க, ஈஸியாக சொல்கிறீங்க சார், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுவும் ஒரு பொண்ணை பெற்ற தகப்பனுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வர்ணித்து பேசுறதுக்கெல்லாம் வாயே வராது. பெண்களோட கஷ்டம்னா உங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சு. ரேப் பண்ணுறதெல்லாம் ஏதோ சும்மா சர்வசாதாரணமாக அதை பற்றி பேசுகிறாங்க, அதை பற்றி வர்ணிக்கிறாங்க. எதுக்காக அந்த இடத்துக்கு போனால் அந்த பொண்ணு அந்த நேரத்தில் எதுக்கு போனா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு அறிக்கையை விஜய் வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அப்படி விட்டுருந்தாருன்னா அதில் என்ன நோட்டம் சொல்லலாம் அப்படின்னு உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அவர் அந்த மாதிரிலாம் ஒன்றும் விடாமல் ஒரு அறிக்கையை மட்டும் விட்டதுனால உங்களுக்கு ஒரு வீடியோ கிடைக்கல, அதை டீகோட் பண்ண முடியல, அதனால இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. கரூர்ல எனக்கு ஏற்பட்ட சம்பவத்துக்கான காரணம் என்ன? நான் இந்த 39 நாள் எப்படி இருந்தேன்? நான் பெரும் அழுத்தத்துல இருந்தேன் சொல்லிதான் அவனும் இந்த மேடைக்குள்ள இது ஒரு சந்தர்ப்பம் தானே உங்களுக்கு அதோட என்ன சொல்றீங்கன்னா, அந்த கரூர் சம்பவத்துல நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டேன் தெரியுமா, எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா சொல்றதுக்கான மேடை இதுதான். நீங்க அதை சொல்லி இருக்கணும். அவருக்கு மேடை கிடைக்காமலாம் எதுவும் சொல்லாமலாம் இல்லை, தேவையில்லை. அது அந்த பரிதாபம் அவருக்கு தேவையில்லை, உண்மைதான் அவருக்கு தேவை.
அந்த பரிதாபத்தை அவர் தேடாமலே அவருக்கு தானாகவே கிடைச்சிருக்கு. மக்களே உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட அவர் சார்பாக நிற்கிறாங்க. மக்களுக்கு தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு. அதை தான் அவருமே திரும்ப திரும்ப சொல்கிறார், மக்களுக்கு தெரியும் அப்படின்னு. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு மக்கள்லாம் முட்டாள்கள் கிடையாதுங்கிறத எல்லாரும் எப்போ புரிஞ்சுக்க போகிறீங்கன்னு தெரியல. ஏம்பாலு சார், உங்களுக்கு தான் விஜய் நேரடியாகவே தெரியும்ல, அவர் கூட டைரெக்டாகவே பழக்கம் இருக்குல்ல. பேசாமல் நீங்கள் ஒன்று பண்ணலாம், நேராக கிளம்பி விஜய் கிட்ட போங்க. இங்கே பாருங்கள் விஜய், நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களே தவிர உங்களுக்கு சரியாக அதை வழி நடத்த தெரியல. பேசாமல் அந்த கட்சியை ஏன்ட்ட கொடுத்துருங்க, நான் எப்படி நடத்துகிறேன்னு பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி கட்சியை வேணால் கேட்டு பாருங்கள். சரி, அவ்வளோ கொடுக்க மாட்டார் அப்படின்னு தோணுச்சுன்னா பாருங்கள், உங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர் சரியில்லை, எப்படி எப்படி எழுதணும், எப்படி எப்படி நடிக்கணும், எப்படி எப்படி பேசணும்னு சரியாக சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க. நான் இருக்கேன், உங்களுக்கு எப்படி எப்படி எல்லாம் பேசணும்னு சொல்லித்தரேன். ஒரு எல்லாரும் எதிர்பார்த்தது ஒரு ஆக்ரோஷம், ஒரு உக்ரம் இங்க அதுல கிடையாது. கரூர் சம்பவத்தை பத்தி பேசியிருக்கலாம், அவங்களை ஏன் இங்க சந்திச்சேன் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன விஷயத்த சொல்லியிருக்கலாம், எமோஷனல் ஆயிருக்கலாம். எப்படி எப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு சொல்லித்தரேன், எப்படி எல்லாம் நடிக்கணும்னு சொல்லித்தரேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக நடிக்கலாம் அப்படின்னு வேணால் போய் சொல்லி பாருங்க. என்ன அவர் நடிக்கிறதுக்காக வரலைங்கிறனால வேண்டான்னு சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி வேணால் பாருங்களேன். அப்புறம் அந்த நெறியாளர் என்ன கேள்வி கேட்குறாருன்னா, இந்த மாதிரி இலவசத்துக்கெல்லாம் எகென்ஸ்டாக பேசுகிறாங்க, அவங்க வந்தால் அதெல்லாம் நிப்பாட்டிடுவாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பாலு சார் என்ன சொல்கிறாருன்னா, இலவசம் அப்படின்ட்டு இங்கே நிறுத்த முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அது இலவசத்துக்கு மக்கள் பழகிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இலவசத்துக்கெல்லாம் மக்கள் பழகிட்டாங்க, அதை நிறுத்த முடியாது. இவங்களுமே ஆட்சிக்கு வந்தால் கூட வேற ஏதாவது ரூபத்தில் அதை கொடுக்க தான் செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ மக்களாகிய எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பிச்சைக்காரங்க மாதிரி தெரியுதா? அவ்வளோ கேவலமாக தெரியுதா? இலவசத்துக்காக அலைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதா? இவ்வளோ பேசுகிறியே, நீ எதுவுமே வாங்கினது இல்லையான்னு கேட்பீங்க. இல்லை, சத்தியமாக நான் அந்த இலவச டிவி, மிக்சி, கிரைண்டர்னு எதோ கொடுத்தாங்க, அது எதுவுமே நான் வாங்கினது கிடையாது. மகளிர் உரிமை தொகை, நாங்கள்லாம் மகளிரே இல்லை போல், எங்களுக்கெல்லாம் அந்த உரிமை தொகையெல்லாம் வரல. இது வரைக்கும் மகளிர் உரிமை தொகையில் ₹1 போட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த ₹1 கூட எனக்கு வந்தது கிடையாது. ஸோ அரசாங்கம் மூலமாக எந்த இலவசத்தையுமே நான் வாங்கிக்கிட்டதில்லை. பஸ்ஸில் ஏறினா நான் கண்டிப்பாக டிக்கெட் எடுப்பேன். அவங்க ஃப்ரீ டிக்கெட்னா காசை திருப்பி கொடுத்துட்டு ஃப்ரீயாக டிக்கெட்டை கிழிச்சு கொடுப்பாங்களே தவிர மற்றபடி ஃப்ரீ டிக்கெட் பஸ்ஸான்னு பார்த்தெல்லாம் ஏறுறது கிடையாது. அதுக்காக நாங்கள் ரொம்ப வசதியான ஃபேமிலியும் கிடையாது, லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் தான். எந்த இலவசமும் எங்களுக்கு தேவை கிடையாது. ஏன்னா நீங்கள் கொடுக்குற டிவியை விட பெட்டரான டிவி, கிரைண்டரை விட பெட்டரான கிரைண்டர், குவாலிட்டியான கிரைண்டர், மிக்சியை விட பெஸ்ட்டான ஒரு மிக்சி எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. அப்படிங்கும்போது அது எங்களுக்கு தேவைப்படலை. அந்த மாதிரி தான் நீங்கள் மக்களை வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்தணும். இலவசங்களுக்கு ஆசைப்படாமல் எதுவாக இருந்தாலும் நம்மளே போய் சம்பாரித்து நம்ம காசில் அதை போய் வாங்கிக்கணுங்கிற நிலைக்கு மக்களை கொண்டு போகணும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, கொரோனா டயத்தில் நாங்கள் அம்மா உணவகம் போய் தான் சாப்பிடுவோம். காலையிலையும் மத்தியானமும் 2 நேரம், காலையில் இட்லி, மத்தியானம் சாம்பார் சாதம், தயிர் சாதம். ஆனால் கொரோனா முடிஞ்சு எங்களுக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னு நாங்கள் அந்த பக்கம் போகிறதில்ல. ஏன்னா எங்களுக்கு வேலை இருக்குது, அதை விட தரமான உணவு இருக்குன்னு சொல்கிறது தப்பு தான். ஏன்னா உணவை பழிக்கக்கூடாது. வேலை இருக்குது, நாங்களே உழைச்சி சம்பாரித்து நல்லபடியாக வாங்கி சாப்பிட்டுக்கிறதுனால அது அவ்வளோ தூரம் போய் நாங்கள் சாப்பிட்றது கிடையாது. எங்களோட அடிப்படை தேவைகள் வீட்டிலேயே பூர்த்தி ஆகுது, எங்களாலே பூர்த்தி பண்ணிக்க முடியுது அப்படின்னா ஒரு இலவசத்தை தேடி நாங்கள் போகலை. அது கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் போனோமே தவிர மற்றபடி நார்மலான டயத்தில் ஒரு இலவச தேடி நாங்கள் போகலை. அதுக்கு காரணம் எங்களால் முடியும். இப்போ அம்மா உணவகமெல்லாம் நிறைய இடத்துல இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கா இல்லையான்னு கூட நாங்கள் போய் பார்க்கல. ஏன்னா அதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படல. நம்ம சம்பாதிக்கிறத வச்சு நம்மளால் அரிசி வாங்க முடியும், பருப்பு வாங்க முடியும், வகை வகையாக சமைச்சு சாப்பிட முடியும் அப்படின்னு ஒரு நிலைமை இருந்தால் சரி, அம்மா உணவகத்துக்கோ இலவச உணவகங்களுக்கோ போக வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தான் நாங்கள் போக விரும்புகிறோம். ஃப்ரீயாக பஸ் கொடுங்க, 1000 ரூபா சும்மா கொடுங்க, அப்போனா தான் நாங்கள் உயிர் வாழ முடியும் அப்படின்லாம் யாரும் நாங்கள் கேட்கல. 1000 ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்க, ஆனால்
300 இருந்த கரண்ட் பில்லு 1500 வருது. 500 இருந்த சிலிண்டரு 900 ஆயிடுச்சு. 50 இருந்த பெட்ரோல் காசு இன்னைக்கு 100 ஆயிடுச்சு. அதாவது நீங்க கொடுக்கறது 1000, எங்க கிட்ட இருந்து புடுங்கிறது எத்தனை ஆயிரங்களோ. இது ஒரு தடவை பாதி பேருக்கு கொடுப்பீங்க, எந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் கொடுக்கவும் மாட்டீங்க. ஆனால் எல்லா மக்கள்கிட்ட இருந்தும் வரி வரி வரின்னு பிடிங்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் 1000 கொடுத்து எங்களை பிச்சைக்காரங்களாக்கிறத விட விலைவாசியை கம்மி பண்ணுங்கள். ஃப்ரீ பஸ் விடுறேன்னு சொல்கிறீங்க, அதுக்கு முன்னாடி பஸ் டிக்கெட்லாம் மினிமம் இவ்வளவு, ஊருக்கு போகிறதுக்குன்னா இவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி ஒரு பட்ஜெட் போட்டு எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் இப்போ அந்த மாதிரி பட்ஜெட் போட முடியுதா? ஊருக்கு போயிட்டு திரும்பி வர ரேட்டுக்கு 2 பேர் போயிட்டு வர ரேட்டுக்கு இப்போ ஒரு ஆள் போக மட்டும்தான் முடியுது. எங்கள் ஊருக்கு போனோம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்த புதுசில் 150 இருந்த டிக்கெட்டு இப்போ 280 ரூபா. 280, 300, 400, 500, 600. இந்த ஸ்லீப்பர் பஸ்லலாம் போனால் 700, 800. ஃபங்க்ஷன் டயத்துலலாம் போனால் 2000, 3000 ஆகும். ஒரு டிக்கெட்டுக்கு ஸ்டாண்டர்டான ரேட் உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க ஓசி பஸ்ஸு. லோக்கலில் ஒரு 5 ரூபா கொடுத்து எங்களால் போக முடியாது. ஆனால் வெளியூருக்கு 500, 1000, 6000. சென்னைக்காரங்களாம் புலம்புறாங்க 6000 ரூபாயெல்லாம் டிக்கெட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. பிரச்சனையே அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. அது ஒரு விஷயம் எங்களை ஆட்சியில் உட்கார வைங்க, நீங்கள் பார்த்துக்கலாம், நாங்கள் அதுக்கப்புறம் பிரச்சனையை பார்த்துக்கலாம், நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னு. கடைசியாக பார்த்தீங்கன்னா இருக்கிற ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணோம்னா 2026 நாங்கள் ஆட்சிக்கு வரணும், ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் மாற்றிடுவோங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு இந்த நெறியாளரும் செய்யார் பாலா அவர்களும், அதாவது அவ்வளவு தன்னம்பிக்கையா, அவ்வளோ உறுதியா அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு நக்கலாக இலக்காரமாக பேசி சிரிக்கிறாங்க. அதாவது மக்கள்கிட்ட வரிங்கிற பேரில் ஒரு கொள்ளை அடிச்சுக்கிட்டு, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு, ஆணவ கொலைகள், கற்பழிப்புகள், கனிம கொள்ளைகள், விலைவாசி உயர்வு இவ்வளோ பண்ணிட்டு நீங்களே மறுபடியும் ஆட்சிக்கு வர்ற அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும்போது, மக்களுக்கு நல்லது செய்ய வர்ற அவர் கான்ஃபிடென்ட்டாக நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோன்னு சொல்கிறது மிகப்பெரிய தப்புன்னு சொல்ல வரீங்களா? இந்த கேள்வி மக்களுக்கான கேள்வி தான். இந்த கேள்விக்கான பதிலை மக்கள் தான் சொல்லணும். இப்போ கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2026 ஒரு விரல் புரட்சியில் சொல்லுங்கள். உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? இவங்களுக்கு எப்படி கொட்டு வச்சு நறுக்குன்னு கொட்டு வச்சது அப்படின்னு அதெல்லாம் சொல்றாரு. அது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். அது எது பற்றியுமே கவலை கிடையாது. ஆனால் ஒரு ஆளை குறை சொல்லணும், அடிக்கணும், வெளுக்கணும் அப்படின்னா அப்படி கிளம்பி வரீங்க. இப்போ விஜய் அவர்களும் அந்த மாதிரி நீங்கள் அடித்து விட்டுருக்குறீங்க. அதுக்குண்டான பதிலடியாக எங்களை மாதிரி விர்ச்சுவல் வாரியர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. இன்னும் எத்தனை பேர் விஜய் அவர்களை தாக்குனாலும் பதில் தாக்குதல் தொடரும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திக்கலாம். நாளை நமதே வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.